இந்த ஃபிளிப்பர் ஜீரோ யூஸ் பண்ணி நானும் திட்டு தரேன் பல வேலைகளை பண்ண போகிறேன். மேனேஜரோட கார்டு ஆட்டே போடலான்ட்டு இருக்கேன். இவனுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விரக்தியில் இருக்காங்க. ஏன் விரக்தியில் இருக்காங்க? 2 million சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அந்த ஆள் ஏதாவது ட்ரீட் வச்சானா என்ன? ட்ரீட் ஆயிடுச்சு உங்களுக்கு. புரிஞ்சுக்க, இது ஒரு எஜுகேஷனல் டிவைஸ். ஹாய் சோல்ஜர்ஸ். ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி நீயா நானால வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவைஸை பத்தி பேசியிருப்பாங்க. ஏங்க ஃபிளிப்பர் ஜீரோ. இதை வச்சு பாத்தீங்கன்னா உங்களோட டெபிட் கார்டை ஹேக் பண்ணலாம், காரை ஹேக் பண்ணலாம், அட்டெண்டன்ஸ் போடுற RFID கார்டை ஹேக் பண்ணலாம், ஊர்ல இருக்கிற எல்லா ரிமோட் கண்ட்ரோல் டிவைஸையும் ஹேக் பண்ணலாம். ஏன் ஈவன் டோல்கேட்டு, பில் போர்ட்ஸ், பில்லிங் சிஸ்டம்ஸ், மெட்ரோ கார்டை கூட ஹேக் பண்ணலாம். நானே ஒரு பெரிய ஹேக்கர். ஆனா அது உண்மைதான். எப்படி ப்ரோ நீங்க அதை சொல்றீங்க கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இப்போ அந்த டிவைஸ் இருக்கு. திஸ் இஸ் ஃபிளிப்பர் ஜீரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிவைஸ் வந்து பார்த்தா உங்களால் இந்தியாவில் வாங்க முடியாது லீகலா. பட் நீங்க எப்படி ப்ரோ வாங்குனீங்க? இல்லீகலா வாங்க போய் இதுக்கு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு கேட்டா நெவர், யூ கான் டூ தட். ஒண்ணுமே பண்ண முடியாது பிரான். வை? பிகாஸ் இது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம். ஸோ லீகலி நம்ம லீகலாக தான் வாங்கியிருக்கோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டியூட் ஆர் காலேஜுக்கான எஜுகேஷன் பர்பஸ்க்காக வாங்கியிருக்காங்க. நாம நம்மளோட சோல்ஜர்ஸ்க்கான எஜுகேஷன் பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோம். இதுல என்ன எஜுகேஷன் சொல்லி தர வரீங்க? அவேர்னஸ். இது முதல்ல எப்படி ஒர்க் ஆகுது தெரியாம ஒருத்தன் திடீர்னு வச்சிருந்தா இதுல என்ன பண்ண முடியும் தெரியாம சில மிஸ்இன்ஃபர்மேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் இதான் பெட்டி நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிளிப்பர்னு போட்டிருக்கா அட்டை பெட்டி. பார்த்தீங்களா ஃபிளிப்பர் ஜீரோ எலக்ட்ரானிக் பெட் டாய் மல்டி டூல் எஜுகேஷனல் டிவைஸ். புரிஞ்சுக்க, இது ஒரு எஜுகேஷனல் டிவைஸ். புரிந்ததா நண்பா? வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஃபிளிப்பர் ஜீரோ குவிக் ஸ்டார்ட் கைடு உள்ள பார்த்தீங்கன்னா ஃபிளிப்பர் ஜீரோ தெரியுதுங்களா? ஹோல்ட் பட்டன் டு வேக் மீ அப். ஆனாச்சு. வாவ், இதுல கேம்லாம் இருக்கு. எங்க பாருங்க, கீழே வா செத்துறாத. பெருசாயிட்டே இருக்கு பாம்பு. முறுக்கி பாக்குறியா தங்கம்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட்டு சரிங்களா? ஃபிளிப்பர் போட்டுருக்கேன். இந்த இடத்துல வந்து இந்த டிபேட் மாதிரி பட்டன்ஸ் இருக்குங்களா? இப்போ பேக் பட்டன் இருக்கு. அப்புறம் இங்கே ஒரு LED. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல IR ரிசீவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த GPIO பின்னு அண்ட் மேலே வந்து GPIO பின் அகைன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த NFC இதெல்லாம் ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே ஒரு டைப் C, அப்புறம் ஒரு மெமரி கார்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நண்பர்களே, இந்த ஃபிளிப்பர் ஜீரோ ஒரு ஹேக்கிங் டிவைஸ் ஆன்னு கேட்டீங்கன்னா அப்ரண்ட்டாக இது ஒரு ஹேக்கிங் டிவைஸ் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டுனோ, ராஸ்பெரி பை மாதிரியான ஒரு ஐடி டெவலப்மெண்ட் கிட் மாதிரி தான் இதுவும். பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் போர்டு மட்டும் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பவரை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், அதை பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். பட் இது வந்து ஃபுல்லாகவே இதுலேயே வந்துடும். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த ப்ளூடூத், NFC, இன்ஃப்ராரெட் எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். பட் இது எல்லாமே இதுலேயே இருக்கும். இவ்வளோதான் வித்தியாசமே தவிர பட் எல்லாமே சிமிலர் தான். அப்படி இருந்தால் இது ஏன் பெரிய கான்ட்ரவர்சிக்குள்ள போது? இது வந்து ஒரு ஹேக்கிங் டிவைஸாக பார்க்குறோம் அப்படின்னா கத்திலாம் நிறைய கத்தி ஸ்க்ரூ டிரைவர்லாம் தனித்தனியாக இருக்குது. ஆனால் வந்து இந்த ஆர்மி கிட்டுன்னு ஒன்று இருக்குதுங்களா? கிளிக் பண்ணால் திடீர்னு வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர் வரும், திடீர்னு இந்த கத்தி வரும். அந்த மாதிரி இது எல்லாமே ஒரேடியாக வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 குறிப்பிட்ட சென்சர்ஸ் இன்பில்ட்டாகவே இருக்கு. ஃபர்ஸ்ட் லோ ஃப்ரீக்வன்சி RFID எமுலேட்டர், ரீடர் அண்ட் ரைட்டர். இது மூலமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கார்டு, டோர் லாக் இதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்புறம் NFC மூலமா உங்களால வந்து மெட்ரோ கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதெல்லாம் பண்ணிக்கலாம். சப் கார்டு இது மூலம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கார் கீ, இதுக்கப்புறம் IRல பார்த்தீங்கன்னா டிவி ரிமோட் இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கு ஐ பட்டன் ஒன்று இருக்கு, அது நமக்கு தேவை கிடையாது, நம்ம ஊர்ல கிடையாது. அப்புறம் வந்து ஒரு ரப்பர் டக்கி மாதிரி USB டிவைஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலமா நீங்க அட்டாக் பண்ணிக்க முடியும். அண்ட் இது ஒயர்லெஸ்ல கனெக்ட் பண்றது மூலமா இது ஒரு PC கனெக்ட் பண்ணிட்டு இது ஒயர்லெஸ்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துல இருந்தே அந்த PC அட்டாக் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்டர் இருக்கு. அண்ட் GPIO பின் இருக்கிறதுனால நீங்க இது கூட பாசிபிலிட்டிஸ் வந்து இன்ஃபினிட். எக்ஸ்ட்ரா வேணா வந்து உங்களுக்கு என்ன சென்சர் வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் மேட்டர். வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். சரிங்க ப்ரோ, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? வெங்கட் தூக்கி போடுங்க. டேய் தம்பி, மாயகன் மீண்டும் போறான். தச்சி போட. இந்த ஃபிளிப்பர் ஜீரோ யூஸ் பண்ணி நானும் திட்டு தரேன் பல வேலைகளை பண்ண போறேன். தப்பான அடிச்சாருக்கு நான் தான். நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ் ரூமில் இருக்கு. இவனுங்களாம் தான் என் கூட படிக்கிறவனுக்கு. இவனுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விரக்தியில் இருக்காங்க. ஏன் விரக்தியில் இருக்காங்க? எங்கள் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா AC போட்டிருக்காங்க, ஆனால் ஏசியை போடுறது இல்லை. என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் காசு அதிகமாக வந்து கரண்ட் பில்லுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஓடிறானுங்க, ரிமோட்டை பாக்கெட்டில் போட்டு போயிடறாங்க. ஸோ அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் திருநா மாற போகிறேன். அதுக்கு ஃபிளிப்பர் ஜீரோ யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா IR சென்சார் இருக்கு. ரிமோட்டில் வந்து IR அனுப்ப மட்டும் தான் முடியும், ஆனால் இதால் IR ரீடே பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணியா இப்படி நிறைய ஆப்ஷன் காட்டும். அது கீழே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா லேண்ட் நியூ ரிமோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களால இன்னொரு ரிமோட்டை வந்து ரீட் பண்ணி இந்த ரிமோட்டை டூப்ளிகேட் பண்ண முடியும். இப்போ வந்து AC ஆன் பண்ற ரிமோட்டை போடுறேன், ரெக்கார்ட் பண்றேன். ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அன்னோன் சாம்பிள்ஸ் இதை சேவும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா ரிமோட் வந்துருச்சு. இப்போ பாருங்க, இப்போ அதை ப்ரெஸ் பண்ண AC ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ நான் AC ஆன் பண்ணிட்டேன். பசங்களாம் குஜால்ஸா இருக்காங்க. இந்த மாதிரி வித்தைகள் கட்டுறதுல கிளாஸ்ல நமக்கு எப்பவுமே ஒரு தனி பேர் இருக்கு. உங்க பேர் என்ன? P. ராமானுஜம்.
This video is sponsored by A2D PC Factory. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டிங் பேஸ்டு பிசி பில்டிங் சொல்யூஷன். உங்களுக்கு என்ன மாதிரி பிசி என்ன பர்பஸ்க்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா கன்சல்டன்ஸே வந்து உங்களுக்கு கன்சல்ட் பண்ணிட்டு எது பெஸ்ட்ன்றதை சொல்லுவாங்க. நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். A2D PC Factory வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்கு. பிசி பில்டுக்கு நீட் இருக்கவங்க வெப்சைட்ல இருக்க பில்ட் அப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணீங்கன்னா கன்சல்டன்ஸே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. என்ன ரெக்யர்மெண்ட், அந்த ரெக்யர்மெண்ட் என்ன மாதிரி பிசிஸ் கொடுக்கலாம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். என்ன வேலை எங்கேயோ இருக்க நினைக்கிறீங்களா? இப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு வந்துட்டேன். பின்னாடி ஒருத்தன் போகலாம் பார்த்தீங்களா, அவன் தான் மேனேஜர். எங்கள் ஆஃபீஸில் இன்வென்ட்ரி ஒரு இருக்கு நண்பர்களே. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. கிராஃபிக்ஸ் கார்டு, ப்ராசஸர், எவ்ரிதிங். ஆனால் அதுக்கான ஆக்சஸ் வந்து எனக்கு கிடையாது. தெரியுங்களா? பின்னாடி வந்து ரெட் சட்டை போட்டு போகிற மேனேஜர் பாக்கெட்டில் பாருங்க கார்டு ஒன்று இருக்குது. அதுதான் ஆக்சஸ் கார்டு. அந்த கார்டை ரீட் பண்ணால் போதும் நம்ம இன்வென்ட்ரியில் போய் கிராஃபிக்ஸ் கார்டு ஆட்டை போட்டு வீட்டில் கேம் ஆடலாம் ஜாலியாக. அதான் நீங்கள் பண்ண போகிறோம். இவங்க யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளிப்பர் ஜீரோக்குள்ளே போனோம்னா இந்த சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ண 125 KHz RFID இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ ரீடுன்னு கொடுத்துட்டோன்னு வைங்களேன், ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம என்னன்னா அந்த ஆளோட பட்டக்ஸை ஸ்கேன் பண்ண போதும். ஏன்னா பட்டக்ஸில் அந்த ஆள் வந்து கார்டு வச்சிருக்கான். ஓகேங்களா? அதுக்கான கரெக்டான சுச்சுவேஷன் அமைட்டோம். நம்ம அது வரைக்கும் வேலை செய்வோம். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு சார். உங்ககிட்ட ஏதோ டவுட் கேட்டாரு. அப்ப நான் ஹெல்ப் பண்றேன். போல்ச்சு வச்சுக்கலாம். இது இந்த பார்வையா இருக்கு. போமாட்டியா? அங்க என்னமா சத்தம் வளர்க்கறடா நிக்க சித்தப்பு. ஓகே, நான் இப்போ வந்து டீ குடிச்சிட்டு வரேன். அப்பாடா போயிட்டாப்பா. கைஸ், இது எங்கள் ஆஃபீஸ் இன்வென்ட்ரி. எல்லாம் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. இங்கே வருங்க, லாக் ஆகிருக்கு தெரியுதுங்களா? ரெட் லைட் இருக்குது. இப்போ வந்து அந்த கார்டை வந்து நம்ம சேவ் இருக்குங்களா, இதை வந்து இன்வென்ட்ரி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்கா, இதை போயிட்டு எமுலேட்டர் இருக்கும், அதை கொடுத்துட்டீங்கன்னா எமுலேட் ஆகுது. இப்போ பாருங்க கைஸ், இதான் இன்வென்ட்ரி. இங்கே பாருங்க, ஃபுல்லாக கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்கு. எல்லாம் நீட்டான். இங்கே பாருங்க 5090 எடுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு மேலே அடுக்கி வச்சிருக்கேன். 5090 தூக்கிட்டு போகிறோம். ஓகே கைஸ், அது ஒரு 30 வச்சு ஒரு 4 ஸ்டார் தெரிச்சு. பாய். நண்பர்களே, இப்போ A2D PC Factoryலேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. என்ன பண்ண போறேன்னா வந்து A2D மீடியா குரூப்ல இருந்து மேனேஜரோட கார்டு ஆட்டே போடலான்னு இருக்கேன். level 3 ஆஃப் ஸ்டீலிங் வித் ஃப்ளிப்பர் ஜீரோ. என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா. சோல்ஜர்ஸ், இப்போ வந்து நம்ம மேனேஜர் அங்கே வேலை செய்கிறாரு இருக்குதுங்களா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அவரோட பர்ஸ் வந்து அங்கே இருக்கு. பிறனா அவர் வந்து அவர் பாத்ரூம் வந்துச்சுன்னு வைங்க, இங்கேருந்து கிளம்புவார். அப்போ போய் நம்ம ஃப்ளிப்பர்ஸில் வச்சு அவரோட கார்டை வந்து ஸ்கேன் பண்ணி ஆட்டே போட போகிறோம். ஓகே, நல்ல யோசனை. இதை நீயே செய்ய. நண்பர்களே, அவர் வந்து பாத்ரூம் போயிட்டாரு. இப்போ வந்து கார்டு ஆட்டே போடலாம். இதுதான் அவரோட பர்ஸ். கைஸ், இதான் கார்டு. இதில் ஆட்டே போட்டுறோம். கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கரையில் கொஞ்சம் வேலை இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா, இதில் வந்து NFC இருக்குங்களா, இதில் போயிட்டு ரீடு கொடுத்துட்டு கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட். இந்த மோரில் போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்க, ரெப்புன்னு வந்துருச்சா, இதில் போயிட்டு எமுலேட் கொடுத்தா கார்டு வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், நான் ஏதாச்சும் அப்படியே வச்சுட்டு இங்கே வச்சுட்டு ஓடிக்கலாம். நண்பர்களே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கார்டை திருடியாச்சு. இப்போ போயிட்டு எங்கேயாவது போயிட்டு இதை பொருள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சூப்பர், நல்ல ஐடியாடா. கைஸ், இன்னைக்கு வந்து ஆஃபீஸ் vlog. இவர் தான் எங்கள் கூட ஒர்க் பண்ணுறாரு, கொல்லிக் கண்டென்ட் ரைட்டர். வெக்கமா வருது. நான் வந்து கண்டென்ட் ப்ரொடியூசர். ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சரி, பிரியப்பட்டு கூப்பிடுறேன், போவா. நம்ம என்ன பண்ணலாம், ஐபேக்கை போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். ஓகே, போகலாமா? ஹெல்மெட் போடுங்க. படாச்சு சார், அவனா ஹெல்மெட் போட்டிருக்கேன். என்னங்க நீங்கள் பண்ணிட்டீங்க? என்னப்பா வீடு அல்லுது பின்ன ஓட்டுவோம்ல. சூப்பர் நண்பர்கள், ஐபேக் வந்தாச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். நீங்கள் என்னோட ட்ரீட்டு என்ன சொல்கிறீங்க? ரொம்ப பெரிய ட்ரீட்டாக இருக்கு. டார்க் சாக்கிங்களா இருக்கும் வந்துட்டு. அது டார்க் இன்னொரு தனியாக போட்டிருக்கேன். இன்னொரு இதில் நட்ஸ் போடுங்க, நட்ஸ் இருக்கும். அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க, அப்படியே லேசா விளாவி விட்டு. ட்ரீட் ஓகே பக்கா. சூப்பராக ப்ரோ. நல்லா இருக்கா? நீங்கள் வாயில் வச்சுக்கோங்க. இல்லை கடி
எகத்தாளம்லாம் நமக்கு பிடிக்காது. டிரான்சாக்ஷன் HDFC கார்டு ஆக்சுவலாக நான் இப்போ என்ன பண்ணேன்னா அந்த கார்டு மிஷினை ஹேக் பண்ணேன். என்னடி சொல்ற? இது இப்போ நீங்கள் சாப்பிட்றது ஃப்ரீ. அப்படியா? எப்படி? ஃப்ளிப்பர் 0 பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜியா. May I come in, sir? ப்ரோ வெளில ரோடு போடுறாங்க, கார் சாவி மட்டும் தெரியுங்களா? அப்படி போய் விட்டு வந்துடுறேன். எதுக்கு ரோடா? ஆமாம், வெளில ரோடு போடுறாங்க. ஸோ அதாவது தோன்றாங்க, நம்ம கார் எடுத்து அதுவாக விட்டு வந்துட்டான். இந்தா பிடிச்சுக்க. அது என்னன்னா, பிரபு ப்ரோ கார்டை இந்த ஃப்ளிப்பர் 0 வச்சு ஹேக் பண்ணி ஐபேக்கில் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அவர் கார்டே ஹேக் பண்ணுறாருன்னா, அப்போ அவர் காரை ஹேக் பண்ணால் அதான் ரோடு போடுறான் இடு போடுறான்னு சொல்லிட்டு சாவி வாங்கிட்டேன். பயப்பிடிச்சிட்டான். இதை வச்சு ஹேக் பண்ணி அவர் காரை அடிக்கிறோம். 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அந்த ஆள் ஏதாவது ட்ரீட் வச்சானா? இப்போ நானே எனக்கு வச்சுக்கிறேன் ட்ரீட்டு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். வேணா சப்ஜெக்ட் ஹாட்ஸ்குள்ளே போயிட்டு ஃப்ரீக்வன்சி அனலைசருக்குள்ளே போயிட்டு சாவி இப்படி வச்சு கொடுத்தா வராது. திரும்ப கொடுத்தா 315.059 வந்துச்சா? ஓ மை காட். இப்போ என்னென்னா வெளில வந்துடணும். ரீட்ரா கான்ஃபிகரேஷனில் போயிட்டு ஸோ இப்போ அதில் 315 காமிச்சிச்சா? ஸோ இதில் அதே 315 வச்சுக்கலாம். அந்த வேல்யூ வச்சுட்டேன். இப்போ ரெக்கார்ட் பண்ணுறோம் சிக்னல். இப்போ ரெக்கார்ட் கொடுத்துட்டு இப்போ சிக்னல் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. சேவ் வேட்டைன்னு போடுவோம். குறி வச்சா ஒரு இலவும் உழுவாது. ஸோ இப்போ இதை வச்சு காரை ஆட்டையை போட்டு இந்த கம்பெனி விட்டு ஓடிடணும். இன்னுமே தான் நான் உண்மையான ஹேக்கர். ஏ2டி சேனல் ஹேக்கர்லாம் இல்லை, இதுக்கப்புறம் தான் பெரிய ஹேக்கு. தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. May I come in, sir? இந்தா பிடிச்சுக்க. ஸோ இப்போ வந்து போயிட்டு ஆட்டையை போடும் போயிட்டுருக்கோம். காருக்கிட்ட வந்தாச்சு. இதில் சப்ஜெக்ட் போயிட்டு சேவில் வேட்டை ஆயிடுச்சு. அப்படி உள்ளே போய் உட்கார வேண்டியதான். அடியில் போயிட்டு கேபிள் இது பண்ணுவோம். கேபிள் வச்சு ஓடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே எடுத்துட்டு பாய் பாய் கிளம்பிடுதான். யாரோ யாரிவனோ ஒரு நீரோ தீயோ யார் அறிவார். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த ஃப்ளிப்பர் 0 வச்சு பல விஷயங்களை ஹேக் பண்ணி காமிச்சிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பர் 0 வந்ததுலேருந்து ஃப்ளிப்பர் 0 சுற்றி நிறைய உருட்டுகளும் இருக்கிறது. நான் உருட்டிட்டே போறேன். அதுதான் நம்ம மித்துன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்த கார்டு ஹேக் பண்ண மேட்டர் வந்து ஆக்சுவலாக உண்மை கிடையாது, அது ஃபேக். டேப் டு ஃபேல் இல்லை கார்டு போட்டுருக்கு. அடங்கும். ஏன் அப்படின்னா ஃப்ளிப்பர் 0வால விசா மாஸ்டர் கார்டு மாதிரியான டெபிட் ஆர் கிரெடிட் கார்ட்ஸை ஹேக் பண்ண முடியாது. ஆமா சார். அதால வெறும் கார்டு டீடைல்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். லைக் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட், இந்த மாதிரி அப்பயும் சிவி கோட வந்து எடுக்க முடியாது. இதுதான் ஃபேக்ட். பிரான்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது பிரான்ஸ். ஆனா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது வச்சு கார்டு ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்படி பண்ண முடியாது. ஆனா இதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, சில இன்ட்ரெஸ்ட் வெப்சைட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெறும் கார்டு நம்பர் மட்டும் போட்டு கூட நம்மளால வந்து பேமெண்ட் பண்ணக்கூடிய மாதிரியான வசதிகள் இருக்கு. ஸோ அதனால அது கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ரிஸ்கி தான். ஆனா பிரச்சனை என்ன, ஃப்ளிப்பர் 0 வச்சு மட்டும் தான் அதை பண்ண முடியுமானா கிடையாது. உங்களோட மொபைல்ல இருந்து பாத்தீங்கன்னா NFC இருந்ததுன்னா NFC கார்டு டீடைல்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அதை போட்டீங்கன்னா உங்களோட கார்டோட டீடைல்ஸை வெறும் ஃப்ளிப்பர் 0ல வெறும் போன்லயே கூட எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஃப்ளிப்பர் 0 வச்சு கார்டு ஹேக் பண்றதை உங்க மொபைல்லயே ஹேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பெருசா அந்த கம்பேர் பண்ணா இது அந்த அளவுக்கு பெரிய அட்டாக்கிங் டிவைஸ் கிடையாது. அந்த ஒரு பாயிண்ட்ல அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்லையா? ஆனா இன்னொரு மேட்டர் பண்ண முடியும் நண்பர்களே. நீங்க நினைச்சா பிரபுவோட ATM கார்டு ஹேக் பண்ணிருப்போம். கிடையாது. பிரபுவோட டைம் ஜோன் கார்டு நாங்க ஹேக் பண்ணிட்டோம். அது ஹேக் பண்ணி விஆர் மால்ல போயிட்டு அவர் போட்ட பேலன்ஸ் அங்க எடுத்து போட்டு கேம் ஆடி முடிச்சு பண்ணிட்டோம் நண்பர்களே. ஸோ எப்படி இருந்தாலும் அவர் காசு காலி. பழகுன நீங்களே இப்படி பண்ணா இனி யார்ட்டடா பார்த்து பழகுறது? ஏன் இதால வந்து பாத்தீங்கன்னா டைம் ஜோன் ஆர் RFID கார்ட்ஸ் வந்து எமுலேட் பண்ண முடியுது, ஆனா வந்து ATM கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து எமுலேட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பொதுவா இந்த விசா மாஸ்டர் கார்டோட கார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா NFC இருக்கும். அட் தி சேம் டைம் ADPU புரோட்டோகால் ஒரு புரோட்டோகால் நண்பர்களே. அந்த புரோட்டோகால் மூலமா கார்டை எடுத்து போயிட்டு PVS மிஷின் கொண்டு போகும்போது அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஆக்டிவேட், அந்த சிப் ஆக்ட் ஆகி அந்த சிப்ல இருந்து ஒரு கிரிப்டோகிராஃபிக் கீ வந்து அங்க வரும். அந்த கிரிப்டோகிராஃபிக் கீ வந்து ஒரு டைம் மாறி மாறி இருக்கும். அந்த கீ வந்தா மட்டும்தான் பேமெண்ட்டை அது ஆத்தரைஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா ஆத்தரைஸ் பண்ணாது. இதால வந்து கார்டு டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ண முடியும். ஆனா அந்த ADPUல வர கிரிப்டோகிராஃபிக் கீ இருக்கு இல்லையா, அதை வந்து எமுலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஃப்ளிப்பர் 0ல கார்டை வந்து ஹேக் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வேணா வந்து இந்த கார்டு ப்ரொடெக்டட் பர்சனல் இப்போ விற்குது, அதெல்லாம் போட்டு வச்சுங்க. ரெண்டாவது கார், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா காரையெல்லாம் ஃப்ளிப்பர் 0 வச்சு ஹேக் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ரோலிங் கோட்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு நண்பர்களே. அதாவது நான் இப்போ நம்ம யூஸ் பண்ண கார்ல இருக்கிறது தேர்ட் பார்ட்டில போட்ட ஒரு கீ டிவைஸ், அது கீ லாக்கிங் மெக்கானிசம். ஸோ அது வந்து ஆதி காலத்துது. ஸோ அது என்ன பண்ணா ஸ்டாட்டிக்கா ஒரு கீ வச்சிருக்கோம். அந்த கீ ரிசீவ் ஆச்சுன்னா அன்லாக் பண்ணும், கீ ரிசீவ்
ஐஆர்சி வச்சு தான் லாக் பண்ணும். இதுதான் வந்து அந்த டிவைஸோட இது. ஏன்னா அது தேர்ட் பார்ட்னால கம்மி ரேட்னால அப்படியே பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா கார் கூடவே வருது இல்லையா இப்போ இருக்கிறது, மாடர்ன் கார் கூடவே வர லாக்கிங் மெக்கானிசம் எதுலையுமே இந்த மாதிரி இருக்காது. அது ரோலிங் கோட்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அப்படின்னு என்ன ஒவ்வொரு டைமும் புது கோடு வரும். அப்படின்னும் போது நீங்க ரீட் பண்ணது அகைன் எமுலேட் பண்ணீங்க அப்படின்னா கார் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. இதை பைபாஸ் பண்றது 4-5 கோடை வந்து ஒரேடியா சேவ் பண்ணி வச்சுட்டு அப்படி பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே இது எப்பயுமே ஒர்க் ஆகுது. அந்த கீ தாண்டிடுச்சுனாலும் அகைன் வந்து எல்லா காரையும் ஓபன் பண்ண முடியாது. சோ இதான் நம்மளுக்கு ஃபிளிப்பர்ஸ்ல நிறைய மேட்டர் பண்ணலாம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி மேட்டர்கள் பண்ண முடியாது. எல்லாம் ஃபிளிப்பர்ஸ் கார்டு ஆட்டி போட்டுலாம் ஆட்டிலாம் பண்ண முடியாது. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஃபிளிப்பர் ஜீரோ பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜிபிஐன்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து நிறைய விஷயம் கனெக்ட் பண்ணி ஃபிளிப்பர் ஜீரோ கேமிங் அப்படின்னு நிறைய மேட்டர்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம். இன்கேஸ் 1 மில்லியன் வியூஸ் போச்சுன்னா இந்த ஜிபிஐஓ இது வச்சு வீடியோ போடுறேன். இதில் காமிச்சு எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் தான். அண்ட் பல விஷயங்களை வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதையும் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அண்ட் இதை நாங்கள் யூஸ் பண்ணது எல்லாமே ஆத்தரைசேஷன் வாங்கிட்டு தான் பண்ணியிருக்கோம். கார் ஓனர் யாருன்னு தெரியும், கார்டு ஓனர் யாருன்னு தெரியும், எல்லாமே அவங்ககிட்ட பேசி ஆகாது. நீங்கள் மற்றவங்க கிட்ட போய் இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிடிச்சி உள்ள வச்சுருவாங்க, பார்த்துங்க. அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் கிட்ட தான் வாங்கிருக்கோமே தவிர எங்கேயும் நாங்கள் வெளியே வந்து தப்பாவும் சோர்ஸ் பண்ணல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வி ஆர் சேஃப். நீங்கள் இது மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாட்டி உங்களை உள்ளதுக்கு வச்சுருவாங்க. ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வர அதுக்கும் பாய். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நம்ம 3 மில்லியனுக்கு போகணும். ஓகே.